ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா Paytm Fastag பற்றி தான். ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து Paytm Fastag வந்து ஆர்டர் பண்ணி அன்பாக்சிங் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம முக்கியமாக இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து Paytm Fastag செக்யூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குறப்பே இன்பில்டாக உங்களோட மேனேஜ் ஃபாஸ்டாக் ஆப்ஷனுக்குள்ளார உங்களோட ஆப்பில் இருக்கும், Paytm ஆப்பில். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து Paytm செக்யூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லி 250 ரூபா இருக்கும். நார்மல் Paytm வேலட்னு போட்டு 0 ரூபின்னு காமிக்கும். உங்கள்கிட்ட பணம் வேலெட்டில் நார்மல் வேலெட்டில் பணம் இருந்துச்சுன்னா அது காமிக்கும், அப்படிலாம் 0ன்னு காமிக்கும். பட் ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபாஸ்டாக் வேலெட்னு போட்டு காமிக்கிறப்போ நம்ம இங்கே என்ன நினைப்பீங்கன்னா 250 ரூபா வந்து அந்த அமௌண்ட்டை தான் எடுக்கும் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க Paytm Fastag. பட் இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. அந்த Paytm செக்யூரிட்டி பேலன்ஸ்னு போட்டிருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் உங்களோட நார்மல் வேலெட்டில் பணம் இல்லைனா தான் அதை எடுக்குமா. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 100 ரூபா ஒரு டோலுக்கு பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 50 ரூபா வந்து உங்கள் நார்மல் வேலெட்டில் பணத்தை வச்சுருக்கீங்க. நீங்கள் அந்த டோலை கிராஸ் பண்ணுறீங்க, அந்த டைமில் வந்து உங்களை வந்து பணம் இல்லைங்கிறதுக்காக உங்களுக்கு டபுள் த சார்ஜ் போட மாட்டாங்க. அந்த 50 ரூபா நார்மல் வேலெட்லேருந்து போய்டும். அந்த மிச்சம் 50 ரூபா என்ன பண்ணணும்னா உங்களோட Paytm செக்யூரிட்டி ஃபாஸ்டாக் பேலன்ஸ்லேருந்து போகும். ஸோ இது இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிக்கு இது மட்டும்தான்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா, காலையில் கிராஸ் ஆன 3 டோலுக்குமே வந்து அந்த Paytm செக்யூரிட்டி பேலன்ஸ்லேருந்து பணம் போகும்னு நினச்சி தான் வந்து கிராஸ் பண்ணேன். 2 டோலில் வந்து எதுவுமே கேட்கல. 3வது டோலில் ஸ்டாப் பண்ணிட்டு தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், நார்மல் லோடில் பணத்தை வந்து வேலெட்டில் பணத்தை ஆட் பண்ணினேன். ஸோ நார்மல் வேலெட்டில் இருக்க பணம் தான் வந்து சீக்கிரமாக போகுமா, அந்த செக்யூரிட்டி வேலெட்டில் இருக்க அமௌண்ட் வந்து எப்பயுமே போகாது. பார்ஷியலாக நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா தான் உடனே எடுக்கும், அப்படி இல்லைன்னா வந்து டபுள் த அமௌண்ட் உங்களுக்கு அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மல் வேலெட்டில் பணத்தை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு அங்கே இருந்தவங்க சொன்னது தான் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், அங்கேயே வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸ்கிட்ட கேட்டேன். அவங்களும் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து நார்மல் Paytm வேலெட்டில் பணத்தை வந்து 100 ரூபாயோ 200 ரூபாயோ வச்சு ட்ராவல் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆஃப் பணம் குறைஞ்சிச்சுன்னா அந்த செக்யூரிட்டி பேலன்ஸ்லேருந்து பணத்தை எடுக்கும். அதுதான் வந்து ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். பட் ஆனால் இதில் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, Paytm செக்யூரிட்டி பேலன்ஸ் வந்து வேலெட்டில் பணம் இல்லைனா எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறீங்க, அன்டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நார்மல் வேலெட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு Paytmல வந்து ட்ராவல் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும், நான் வந்து அந்த அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்டேட் பேங்க்கோட ஃபாஸ்டாக் தான் நான் முன்னாடி யூஸ் பண்ணேன். அது வந்து என்ன பிரச்சனைனா, பணத்தை வந்து ஆட் பண்ணவே முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ அது வந்து அடிக்கடி வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிடும், நிறையா இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இதை யூஸ் பண்ணேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணப்போ 3 இடத்துலையுமே எனக்கு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. ஈவன் இதில் வந்து அந்த பணம் போகிறதுல அந்த வேலெட்டில் வந்து கம்ப்ளைண்ட் இஷ்யூ இருந்தாலுமே எனக்கு எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணல. டேரெக்டாக அவங்க விட்டுட்டாங்க. 4th வேலெட்டில் அங்கே இருந்த டோல்கேட்டில் நான் கரெக்டாக வந்து 100 ரூபாயை பணத்தை நார்மல் வேலெட்டில் ஆட் பண்ணிவிட்டு கிராஸ் ஆனோடனே 97 ரூபா போனோன்னா அடுத்த செகண்ட் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து நார்மல் வேலெட்டில் பணத்தை ஆட் பண்ணிங்க, எனக்கு இப்போ இந்த 3 டோலுமே வந்து ஸ்கிப் ஆகி போயிருக்கு. ஸோ இதுக்கான டபுள் த அமௌண்ட் எனக்கு போடுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா 2 நாள் ஆகிட்டு இன்ன வரைக்கும் எனக்கு எந்த மெசேஜும் வரல. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து நார்மல் வேலெட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதுவும் ஃபேமிலியோட போகிறீங்கிறப்போ அந்த 200 ரூபா 300 ரூபா நம்ம நார்மல் வேலெட்டில் மெயின்டைன் பண்ணுறது ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க, அப்படிலாம் ஷாப்பிங் பண்ணுறீங்க, இல்லை ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா அந்த 200 ரூபா அமௌண்ட்டும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்டெல் அது மாதிரி ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலெட் ஃபாஸ்டாக் வேலெட்டில் இருக்க அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. பட் ஆனால் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதனால தான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.